ஆறு அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் ஆழம் இல்ல. ஆழம் எது ஐயா? இந்த பொம்பள மனசுதான்யா. அதாவது ஆண்கள் இவ்வளவு நாளா ஒரு பறவையின் இறகை போல அவர்கள் மனம் இருப்பதைப் போலவும், பெண்களின் மனம் எப்பயுமே ரொம்ப கனமா அதன் அடி ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியாதது போலவும் ஒரு செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த வாரம் நீயா நானால தலைப்பே இல்லாத அந்த நிகழ்ச்சியில கோபிநாத் ஆண்களோட அடி மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கொக்கி போட்டு எடுத்துட்டாரு. உண்மையாலுமே சிரிப்பா சொன்னா கூட இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கோபிநாத் கேட்கிற ஒரு கேள்விக்கு சில ஆண்களை தவிர பலரால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியல. வெளியில நல்லா இருக்கிறதை போன்ற தோற்றம் கொண்ட சிலர் கூட நான் நல்லா இல்ல, ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்றேன், நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 39 வயது ஆகுது. எனக்கு நிறைய பெண் தோழிகள் நட்புணர்வோட, பாதுகாப்போட என்கிட்ட பழகுறாங்க. ஆனா நான் இதுவரை காதலிக்கப்படவே இல்லை அப்படின்னு விரக்தியோட ஒரு தம்பி சொல்றாரு. 26 வருடமா கல்வித்துறையில பணியாற்றுறேன். எங்க அக்கா எங்க அம்மாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டாங்க. அதோட ஒரு பெரிய கிஃப்ட்டா வாங்கி குடுத்து, எங்க அக்காவ விட ஒரு படி மேல எங்க அம்மா கிட்ட நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் ஏக்கத்தோட சொல்றாரு. ஒரு அண்ணன் சொல்றாரு, எங்க வீடு ஒரு லாட்ஜ் மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில போறோம், சாயந்தரம் வரோம். அங்க ஒரு மகிழ்ச்சி இல்ல, கலகலப்பு இல்ல, உறவினர்கள் இல்ல, பத்திரிகையை கூட வெளியில வச்சுட்டு போயிடுறாங்கன்னு. வேலையை பத்தி கவலை இருக்கு, உடல் நலத்தை பத்தி கவலை இருக்கு, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என்கிட்ட பணம் கேட்டுருவாங்களா அப்படின்னு பயமா இருக்குன்னு ஒவ்வொரு ஆணுக்குள்ளாரையும் அவ்வளவு பயம் இருக்கு. மனசுன்னா மனசுதாங்க. அதுல ஆம்பளை மனசு என்ன, பொம்பளை மனசு என்ன? மனசுன்னா ஏக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விரக்தி இருக்கும், துக்கம் இருக்கும், சோகம் இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதானே. அதனால சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்கள் பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் அப்படித்தானோன்னு நினைக்க தோணுது. பெண்களே ஆண்களை அரவணைச்சு கொள்ளுங்க, அன்போட காதலிங்க, அவங்களோட குறைகளோட அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அன்போட இருக்கும்போது எல்லாம் இருந்தும் கூட இல்லைன்னு சொல்ற நிலைமை எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரவே கூடாது.